இந்தியா மேலே திணிச்ச வரியாகட்டும், இந்தியாவுக்கு எதிராக அங்கே பரப்பிவிட்ட அவதூறுகளாகட்டும், எல்லா விஷயத்திலையுமே ட்ரம்ப் மண்ணை கவ்வியிருக்காருங்க. சொந்த நாட்டிலேயே ட்ரம்புக்கு எதிரான குரல்கள் வலுத்து கொண்டு இருக்கிறது. அது இல்லாமல் மூன்றாம் உலக நாடுகள் வர்த்தகத்தில் இருந்த அந்த தொடர்பை துண்டித்து இன்றைக்கி இந்தியாவுடனான வர்த்தகத்தில் ஒப்பந்தங்களை போடப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எதிரியாக கருதப்பட்ட சீனா இப்பொழுது நட்புடன் நம்மளை அணுகி மேலும் நம்மளுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கான பலவிதமான ஏற்றுமதி இறக்குமதி ஒப்பந்தங்களில் இருந்தக்கூடிய வரியை குறைத்திருக்கிறது. நமக்கு சாதகமான பல விஷயங்களில் சீனா முன்னே கை கொடுத்திருப்பது மிகப்பெரிய ஒரு வர்த்தகத்தில் மட்டுமல்ல, நட்பு ரீதியாகவும் இன்னும் பல விஷயங்களில் இந்தியாவுக்கு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ரஷ்யா ஆல்ரெடி நம்மளுக்கு முழு பலத்துடன் ஒத்துழைப்பாக ஒரு நட்பு ரீதியான ஒரு நாடாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சில யூரோப் கண்ட்ரிகள் நம்மளுடன் இணைந்து பணியாற்றுவதற்கும் வர்த்தகம் செய்வதற்கும் பெரும் ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குதுங்க. ட்ரம்ப் எடுத்த முடிவு அவருக்கு மட்டுமல்லங்க, அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கும் இறையாண்மைக்கும் மக்களுடைய வாழ்வின் ஒரு அடிப்படை இருக்கக்கூடிய அந்த தன்மைக்குமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் அதற்கான ஒரு நெருக்கடியும் அது கொடுத்துருக்கு. பல நாடுகளுடைய ஒரு எதிர்ப்பையும் மறைமுகமாக ட்ரம்ப் சந்தித்து கொண்டிருக்கிறார். அந்த அமெரிக்கா மிகப்பெரிய வீழ்ச்சி அடைவதற்கு ட்ரம்ப் ஒரு தொடக்கத்தை இந்தியாவில் மேல் திரித்த இந்த வன்மமான இந்த எதிர்ப்பிலிருந்து ஆரம்பித்து வச்சிருக்கிறார். ஏன்னா ட்ரம்ப் என்ற ஒரு மனிதனுடைய அந்த செயல்பாடு என்பது எப்பொழுதுமே ஒரு நிலையில் எந்த ஒரு மனிதநேயமற்ற விஷயமாகத்தான் இன்று வரையும் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் வெனிசுலாவுடைய நடவடிக்கையிலும் வெளிப்படுத்தியிருக்கிறது. மேலும் மேலும் எதிரிகளை உருவாக்கி எதிர்ப்புகளை உருவாக்கி தன் நிலையில்